எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி. என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக ஸ்பெஷலாக ஒரு மெட்டீரியலை லான்ச் பண்ணியிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரதுக்கு ஒரு 20 நாட்கள் தான் இருக்குது. வெறும் 20 நாள் தான் இருக்குது. லாஸ்ட் 20 டேஸ். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வாங்கி எல்லாமே கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மெட்டீரியலை மட்டும் நான் சொல்லலை, இது போன்ற இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எல்லாமே படிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சார் நான் படிச்சிட்ருக்கேன், ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நான் இருக்கிறது ரொம்ப குறைவான டியூரேஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் படிக்கிறத படிங்க, சைடு பை சைடு பார்த்து வச்சுக்கோங்க. நல்லது தானேங்க. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான், எப்படியாவது குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போயிடணும், அந்த ஒரு கான்செப்ட் தானேங்க. அப்படிங்கிறப்போ இந்த 20 நாள் இருக்கிற இந்த ஒரு அவைலபிள் டியூரேஷனை வேல்யூபிளாக மாற்றுறதுக்கு இது ஒரு வழியாகத்தான் நான் பார்க்குறேன். அதே போல் நான் ஒன்றுமே படிக்கலை, கவலைப்படாதீங்க சரிங்களா. சுச்சுவேஷன் அது மாதிரி. சரி ஓகே, ஒரு 20 நாள் இருக்குது. இந்த 20 நாளில் எதுவுமே படிக்காமல் போய் எழுதுறதுக்கு இந்த மெட்டீரியல், அதாவது இது போன்ற மெட்டீரியலை, இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலை அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம பார்த்துட்டு போகலாம். இதனுடைய பர்சனல் சஜஷன் டூ ஒய் பிகாஸ் இப்போ என்னோட ஒரு என்னென்னா, எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் அதை ரிலேட்டட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு போகலாம் இல்லைங்களா. சந்திருக்கான். ஆனால் அப்போ தான் நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஓகே நம்ம இவ்வளோ குறைந்த டியூரேஷனில் இவ்வளோ படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அடுத்த டைம் நம்ம இன்னும் நல்லா படித்து நம்ம கண்டிப்பாக ஷூராக ஜாப் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். நான் பர்சனலாக நான் சொல்லிட்டுருக்கிறேன். அப்படிங்கிறப்போ இந்த மெட்டீரியல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகும் வகையில் தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறோம். நான் திருப்பின்னு சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல ரீச், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ரீச், ஆல்ரெடி வாங்கினவங்களே அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அது மாதிரி ஆர்டர்ஸ் தான் வந்துட்டுருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன் ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டோம், பெரிய ப்ரொமோஷன் ஒன்றும் பண்ணலைங்க சரிங்களா. நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது ரெஸ்பெக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நாங்கள் கொடுத்தது ஓகேங்களா. இது பெருசாக வெளிலலாம் ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ணல, ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணுறோம், நம்மளோட சேனலில் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் இல்லை, ஆனால் ரீச்சு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மெட்டீரியல் 500 பக்கம் கிட்ட, நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலே கிட்டத்தட்ட 400 மேலே ஆயிரும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, இப்போ கேரளாவும் போயிருக்குது புரியுதுங்களாங்க. அப்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி போயிட்டுருக்குது. நமக்கு இந்தியா போஸ்ட்டில் தான் பண்ணிட்டுருக்குறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு முயற்சி. இந்த மெட்டீரியலுங்கிறது எங்களோட ஒரு முயற்சி. நாளைக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு, சார் நான் குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டேன், அதுக்கு உங்கள் மெட்டீரியலும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த ஒரு வார்த்தை தான். அதுதான் வரலாற்றில் நிற்கும்னு உறுதியாக நம்புகிறோம் நாங்கள் சரிங்களா. இது ஒரு மிகப்பெரிய டீம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. இந்த கடைசி 20 நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு தான். அதாவது இதை நம்ம ப்ரொமோட் பண்ணி இதிலேருந்து வர லாபம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்காக நான் பேசலை. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது, படித்தவங்களும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, சரி எல்லாருக்குமே யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் இன்னுமே தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு உண்மையிலுமே சொன்னால் ப்ரொமோஷன் தேவையே இல்லை சரிங்களா. ப்ரொமோஷன் இதுக்கு தேவையில்லைங்க. இது நார்மலாக சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது, நார்மலாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு பட்ஜெட் இருக்கும். இப்போ எனக்கே பட்ஜெட் தான், ஒரு 500 ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கலாம்ப்பா, எல்லாமே இருக்கணும் எனக்கு. என்னால் தனித்தனியாக வாங்க முடியாது இப்போதைக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய பட்ஜெட் 500 தான் அப்படிங்கிறப்போ நான் வாங்கிப்பேன். என்னோடய பட்ஜெட் கேட்டவரை நான் வாங்குவேன். அப்படிங்கிறப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தரத்திலும் தரமாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அதாவது இது போல் நேரங்களில் தான் நமக்கு மெட்டீரியல்ஸ் கை கொடுக்கும். மெட்டீரியல்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெட்டீரியல்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய மெட்டீரியல்ஸ் நான் சொல்லலை, பொதுவாகவே இன்றைக்கி எந்த மெட்டீரியலும் வாங்கி படிங்க, ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் நல்லாயிருக்கும். நான் பர்சனலாக நானே சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ இன்னும் பர்சனல் ஒப்பீனியன் தான் இது ஓகேங்களா, பர்சனல் ஒப்பீனியன் சஜஷன் தான். ஸோ நீங்கள் இதோட உங்களுக்கு என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் அண்ட் ப்ராக்டிஸ் செட்டு கொடுக்குறோம் ஓகேங்களா. நம்ம படிச்சிட்டோம் ஓகேங்களா, அந்த ப்ராக்டிஸ் செட் நான் உங்களுக்கு தரேன். இந்த மெட்டீரியல் வாங்கிக்கோங்க, ரிவைஸும் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராக்டிஸ் செட்டு இதோட வந்துடும். டெஸ்ட் எழுதி பாருங்கள், எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள்.
ஏன்னா அது எல்லாமே முக்கியமான கேள்விகள். அப்போ அந்த கேள்வி திறமை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானேங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறப்போ அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க முடியுது, எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த ட்ரைவ்ஸு அந்த எக்ஸ்ட்ரா ட்ரைவ்ஸும் தரோம் உங்களுக்கு. சரி, அந்த ட்ரைவ்ஸ் இந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு 499. சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி படிங்க. ஏங்க எக்ஸாமே வந்துடும் போல், இன்னும் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். அமௌண்ட்டு பார்க்காதீங்க. அமௌண்ட்டு பார்க்காதீங்க. வெறும் 499 தான். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ரூபா எடுத்து வச்சா கூட போதும். 10 நாளைக்கு 100 ரூபா. 10 ரூபா நான் சொல்கிறேன் பாருங்கள், 10 ரூபா. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும். இது ப்ராஃபிட்டாக கிடையாதுங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் அவங்க பர்சனலாக அவ்வளோ எனக்கு இதாக இருக்குது. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஏன்னா இப்போ ஏதாவது நம்ம போடுறோம் ப்ராஃபிட், ஏன்னா இப்போ நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. இதை நம்ம மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறோம், அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், வாங்குறதுக்கும் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க வாங்குறதுக்கு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதுதான். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரைட் ஓகே அமௌண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் நல்லா மூவ் ஆகிருக்கு, ஆல் ஓவர் தமிழில் நல்லா சர்க்குலேட் ஆகிருக்கு. சரிங்களா? இதனால் வந்து மாணவர்கள் நாளைக்கு வெற்றி பெற்றால் அவங்க நாளைக்கு வந்து இது கிளியர் பண்ண எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க வெயிட்டிங். சரிங்களா? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட்டிங். ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இப்போதான் இவ்வளோ கம்மி விலை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா ஒரே மெட்டீரியலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிறது இல்லை, எல்லாம் கவரில் இருந்தாலும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.